பாடசாலை மாணவர்களை கண்டதும் திடீரென வாகனத்திலிருந்து இறங்கிய ஜனாதிபதியினுடன் கண்டியில் சம்பவம். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் மற்றும் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுகளில் ஜனாதிபதி பங்கேற்பு. கண்டி மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வுகளில் ஜனாதிபதி பங்கேற்றதோடு செல்லும் வழியில் பாடசாலை மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்களை வாகனத்தில் இருந்து இறங்கி சென்று சகஜமாக கதைத்து மகிழ்ந்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதற்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணி இனிப்பு வழங்கியும் வெடிகொளுத்தியும் கொண்டாடியுள்ளது. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக பெண் பேருந்து நடத்துனர்கள் நியமனம். முதல் தடவையாக 20 பேருக்கு இன்று நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பம். ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் 10,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்காக ஜனாதிபதி நிதியம் சுமார் 192 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் தற்போது உள்ள அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஊடாக பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்காக அரசாங்கத்தினால் ஒரு மாணவருக்கு மொத்தம் 25,000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் திரைசேரியிலிருந்து 15,000 ரூபாயும் மற்றும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. அதற்கமைய அம்பாறை, அம்பாந்தோட்டை, பொலனறுவை, மொனராகலை, மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் 10,000 ரூபாய் கொடுப்பனவு தற்போது முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கான குறித்த நிதியுதவியும் விரைவில் வழங்கப்பட உள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவியை அடுத்து துன்புறுத்திய ஆசிரியர் கைது. மாணவி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிப்பு. நானு ஓயாவில் சம்பவம். நானு ஓயாவில் தரவடில் கல்வி கற்கும் பாடசாலை மாணவியை தாக்கிய ஆசிரியர் போலீசாரால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். நுரேலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட நானு ஓயா நகரில் இயங்கும் பிரபல பாடசாலை ஒன்றில் மாணவி ஒருவரை ஆசிரியர் தாக்கியதில் பாதிப்படைந்த மாணவி நானு ஓயா ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று மேலதிக சிகிச்சைக்காக நுரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஆசிரியர் மிருகத்தனமாக தாக்கியதில் மாணவிக்கு அடிகாயங்கள் மற்றும் உட்காயங்கள் ஏற்பட்டு தானாகவே சிறுநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. நள்ளிரவு முதல் லேப் கேஸ் சமையல் எரிவாயு விலைகள் அதிகரிப்பு. 4,250 ரூபாவாக காணப்பட்ட 12.5 கிலோகிராம் லேப் கேஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4,330 ரூபாயாகும். அதேபோன்று 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 32 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1,742 ரூபாயாகும். வேலனை புங்குடுதீவு வெள்ளன் பகுதியில் வாள்களுடன் நடமாடிய 2 இளைஞர்கள் ஊர்காவல்துறை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊர்காவல்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போதே குறித்த இருவரும் வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாங்கள் எங்களுடைய இந்த வளிமண்டலம், வானிலை அல்லது இயற்கை சார்ந்து எப்பொழுதுமே மிகப்பெரிய அளவிலான கரிசனையை கொண்டிருக்க வேண்டும். நான் இந்த ஆரம்பத்தில் இந்த புவியடக்கம் பற்றி எதிர்வுகளை மேற்கொண்டிருந்த பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள் சார்ந்து பலர் என்னை விமர்சித்திருந்தார்கள், மக்களை பயப்படுத்துகிறேன் என்று. என்னை பொறுத்தவரைக்கும் 2 விடயங்கள் தான். எப்பொழுதுமே சில விடயங்களை நாங்கள் முன்கூட்டியே போதுமான அளவு எச்சரிக்கையாக இருந்தால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய இறப்புகளை அல்லது இழப்புகளை தவிர்க்கலாம் என்பதுதான். ஆனால் மக்கள் பயப்படுவார்கள் என்பதற்காக ஒரு நிகழ்வு நடக்கும் என்று தெரிந்து கொண்டும் சொல்லாமல் இருந்தால் நான் அது எனக்கு தெரிந்த அறிவுக்கு செய்கின்ற துரோகம். எனக்கு அது அப்படி ஒரு நிகழ்வு இருக்கும் என்று தெரிந்ததுக்கு பிறகு மக்கள் பயப்படுவார்கள் எனக்கும் தெரியும். ஆனால்
பயப்படுவதனால் அதுக்கு தயாராக இருந்தால் குறைக்கலாம் என்பதுதான் நோக்கம். அந்த அடிப்படையில் நான் உண்மையில் இந்த புவிநடுக்கம் பற்றியும் சொல்லினேன். என்றால் உண்மையில் ரெண்டு விடயம் தான். புவிநடுக்கம் ஒரு பொழுதுமே எதிர்வு கூற முடியாத ஒன்றும். ஆனால் எப்பொழுதுமே இந்த புவிநடுக்கத்துக்கு ஒரு இயல்பு இருக்கின்றது. முதலாவது முறை நடங்குகின்ற பொழுது அல்லது அசைகின்ற பொழுது ஒரு குறைந்த அளவில் அசையும். அந்த அசைவை உணர்ந்து வெளிச்செல்பவர் தப்பிக்கொள்வார். அந்த அசைவை அசட்டு செய்து அதே மண்டபத்துக்குள் இருப்பவர் தன்னை மாட்டிக்கொள்வார். அதுதான் இந்த கடந்த 150 ஆண்டு கால புவிநடுக்க வரலாற்றை பொறுத்தவரையும் புவிநடுக்கம் என்பது இரண்டு அசைவுகளைத்தான் கொண்டிருக்கும். ஒன்று, முதலாவது அசைவு எப்பொழுதுமே ஒரு சாதாரணமானதாக இருக்கும். அந்த அசைவை தெரிந்து கொண்டு இது எங்களுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய நடுக்கம், அது பெரிய கால இடைவெளியும் எடுத்துக்கொள்ளாது. 2வது நிமிடம் அல்லது 3வது நிமிடங்களிலே வந்திருக்கும். ஆகவே எங்களை பொறுத்தவரை உண்மையில் எங்களுக்கு பாதிப்புகள் மிக குறைவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே தனி வீடுகளில் வாழ்பவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை. ஆனால் மேல் மாகாணம் அல்லது வடமேல் மாகாணம் போன்ற பகுதிகளில் எல்லாமே அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பவர்கள். ஆகவே அவர்கள் எல்லாருமே இந்த புவிநடுக்கத்தினோடு ஒரு சின்ன அசைவை கருத்தில் கொண்டு வெளியில் வந்தால் பெருமளவுக்கு உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஜப்பானில் ஒரு ஆண்டுக்கு 6.5க்கு மேற்பட்ட நிலநடுக்கங்கள் 20க்கு மேலே தோற்றம் பெறும். ஆனால் இறப்புகள் கிடையாது. மிக அண்மையாக கூட ஜப்பானில் 7.5 என்ற அளவுக்கு ஒரு புவிநடுக்கம் இருந்தது. 9 பேர் தான் காயப்பட்டார்கள். அந்த 9 பேரும் தொழிலாளர்களாக பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மேலிருந்த கூரை சரிந்து விழுந்திருந்தது. அவர்கள் காயப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த அளவு அவர்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த தயார்படுத்தல் என்பது அவர்களை பாதுகாத்திருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் அந்த நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். சில அனர்த்தங்கள் நிகழலாம், நிகழாமல் போகலாம். ஆனால் அதற்கு நாங்கள் தயாராக இருப்பதனூடாக எங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. உண்மையில் அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் நான் சில விடயங்களை மக்களுக்கு எச்சரித்திருக்கின்றேன். நான் திருப்திப்படுகின்ற ஒரே விடயம் என்னவென்றால், நான் முன்னறிவிக்காமல் விட்டு இறப்பு நிகழ்ந்திருந்தால் தான் நான் மனவருத்தப்பட வேண்டும், அல்லது ஒரு பெரிய காயம் நிகழ்ந்தது தான் நான் மனவருத்தப்பட வேண்டும். நான் முன்னறிவிப்பு செய்ததனூடாக மக்கள் தயாராக இருந்திருக்கின்றார்கள். அந்த அனர்த்தம் நிகழவே இல்லை என்றால் ஒருவருக்கும் ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆகவே மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நோக்கம். ஆகவே எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் இந்த அனர்த்தங்கள் சார்ந்த விடயங்களில் எப்பொழுதுமே அசட்டை செய்யக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கின்ற இந்த ஆண்டு கூட தேசிய பேரிடர் முகாமைத்துவ நிலையத்தில் கேட்டிருந்த பொழுது இலங்கையில் 183 25 வயதுக்குட்பட்டவர்கள் நீரில் மூழ்கி இறந்திருக்கின்றார்கள் என்பது உண்மையில் எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனமே ஒரு ஆபத்தான விடயத்தை மிக சாதாரணமாக எண்ணிக்கொண்டு கடலுக்குள்றாங்கிறது குளத்துக்குள்றாங்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாமே நாங்கள் ஒரு மிக தெளிவான முன்னெச்சரிக்கையோடு அல்லது மிகச்சிறந்த ஏற்பாட்டோடு இருந்தோம் என்றால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். உண்மையில் எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கும். கடந்த சில நாட்களாக நான் இந்த முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் அல்லது முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் எல்லாமே வீதியில் காயப்போடப்பட்டிருந்த நெல் மழை நீரில் அடித்து வயல்களுக்கு எல்லாம் போயிருக்கின்ற நிலைமை பார்த்திருக்கின்றேன். ஆக உண்மையில் அது நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் எனக்கு இருக்கின்ற வேலைப்பளவுக்கு மத்தியில் உண்மையில் நான் இந்த நிகழ்வுக்கு கூட பிந்தி வந்திருக்கின்றேன். நான் உண்மையில் அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு தேசிய கடமை சார்ந்து, அதாவது பரீட்சை கடமை சார்ந்து நான் நிற்க வேண்டி இருந்ததுனால அதை முடிச்சு கொண்டு வரதுக்கு தான் பிந்தி இருந்தது. அப்போ எனக்கு இருக்கின்ற வேலைப்பளவுக்கு மத்தியில் கூட இந்த விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநில முன்னறிவிப்பு செய்திருந்தது. ஆனால் அது அவர்களுக்கு போய் சேரவில்லையோ இல்லையோ தெரியல. ஆனால் மிகப்பெரிய அளவிலான நெல்கள் எல்லாமே காய போட்டத்திலே மழையால் நினைஞ்சிருக்கின்றது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கின்றேன், நான் மிக கிட்டவா 1 கிலோ அரிசி 80 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், இப்பொழுது 280 ரூபாய்க்கு வாங்குகிறேன். நான் நினைக்கின்றேன் என்னுடைய காலத்திலேயே 1 கிலோ அரிசி நாங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய தேவை இருக்கும்.